ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட்டில் வந்து குளிப்பாங்க. ஏன் அப்படின்னா நல்லா தூக்கம் வரணும் அப்படின்னு. ஆனால் நைட்டில் தலை குளிக்கிறது நல்லதா கெட்டதா அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம நைட்டில் தலை குளிக்கிறதுனால எப்படியும் லேட் நைட்டில் தான் குளிப்போம். அப்படி குளிக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா தலையை வந்து சரியாகவே காய வைக்க மாட்டோங்க. இதனால என்ன ஆகணும், நம்ம வந்து ஹேரில் வந்து அந்த தண்ணி அந்த ஈரப்பதம் வந்து அப்படியே இருக்கும். இதனால நமக்கு வந்து தலையில் வந்து அழுக்கு சேர்ந்து நமக்கு அதிகமாக வந்து டேண்ட்ரஃப் வரும், ஹேர் ஃபால் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு முடி வளர்ச்சின்றது அடர்த்தியா வளரவே வளராதுங்க. ரொம்ப வந்து மெலிசாயிடும். ஸோ அப்படி பார்க்கும்போது சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம இந்த மாரி நைட்ல தலை குளிச்சுட்டு படுக்கிறோம் அப்படின்னா, சில பேருக்கு வந்து நல்லா வொர்க் அவுட் ஆகும். ஆனா நெறைய பேருக்கு வந்து என்ன ஆகும்னா, அது வந்து வொர்க் அவுட் ஆகாது. இப்போ நம்ம வந்து உடம்பு சூடாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தலைக்கு குளிப்போம். அப்போ குளிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, சளி பிடிக்கும். ஸோ சளி பிடிச்சா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா உடம்புல வந்து நமக்கு வந்து நீர் சத்து வந்து அப்படியே உள்ள இருந்துரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஈஸ்ட் பூஞ்சை நோய் இது வந்து ஒரு தொற்று நோயின்றுவாங்க. ஸோ இதுவும் வந்து வரத்துக்கு நமக்கு வந்து வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து இந்த ரிசர்ச் பண்ணி நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நைட்ல வந்து யாரும் தலை குளிக்காதீங்க. ஸோ அப்படி உங்களுக்கு குளிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஹாட் வாட்டர் வச்சு நல்லா உடம்பு குளிச்சுட்டு நல்லா தூங்குங்க. காலையில எழுந்து நீங்க வந்து ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஏன்னா வந்து எழுந்ததுக்கு அப்புறமா நீங்க வந்து என்ன பண்ணீங்கன்னா உங்களோட ஹேரை வந்து நீங்க வாஷ் பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது என்னன்னா நம்மளோட ஹேரோட ஸ்ட்ரென்த் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும். நம்மளுக்கு அதிகமா ஹேர் ஃபால் ஆகாது.